بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாம். அல்ஹம்துலில்லாஹ். இணை துணையற்றவர், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவர். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 9 ரமலான்களை தான் அடைந்தார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 11 ஹிஜ்ரி 2லிருந்து 10 வரைக்கும் 9 நோன்புகள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளிலே அடைந்திருந்தார்கள். இந்த 9 ரமலானிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு என்ன சொன்னார்களோ, எதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்களோ, அதுதான் சகோதரர்களே எண்ணற்றவர்கள். இந்த ரமலான் அல்லாஹ் தந்தது ஈமான் உள்ளவர்களுக்கு தான். அதனால தான் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் அழைக்கின்றான், ஈமான் உள்ளவர்களே, ரமலான் இன்பமாகுமா. குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு ஃபர்லாக்கப்பட்டு விட்டது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது எவ்வாறு ஃபர்லாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கும் ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோம்பால் நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாற வேண்டும். நோம்புடைய நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நோன்பு 6 மாதங்களும் அல்ல, 2 மாதங்களும் அல்ல, குறுகிய 1 வார 2 வாரங்களும் அல்ல. ஐயாமம்
குறிப்பிட்ட நாட்கள் தான் இந்த நோன்பு. ஒரு மாத காலம் அவசரமாக முடிந்துவிடும். இந்த குறிப்பிட்ட நாட்களில் அடைய வேண்டிய பிரயோஜனத்தை அடைய வேண்டும். அடைய வேண்டிய பிரயோஜனங்கள் பல்லாயிரங்கள் இருக்கு. சகோதரர்களே, ஒரு நோன்பை அடைவது ஒரு பாக்கியமாக கருதுவது. அல்லாஹ் என் மீது நலவை நாடி இருக்கிறான், அதனால் இந்த ஆண்டுடைய நோன்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் எங்கிருக்கலாம், கனடாவில் வாழலாம், ஸ்ரீலங்காவில் வாழலாம், முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊரில் வாழலாம், முஸ்லீம்கள் அல்லாத ஊரிலே வாழலாம். கனடாவில் வாழக்கூடிய இடங்கள் முஸ்லீம்கள் இல்லையே, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள் இல்லையே என்று கவலைப்பட தேவையில்லை. இந்த ரமதானை தந்ததே அல்லாஹ் ஒரு பரக்கத்துக்கு தான். ஆனால் குறுகிய நாட்கள், இந்த குறுகிய நாட்களுக்குள் சகோதரர்களே, இந்த ஒரு மாதம் ஏன் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதம் தான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த மாதம் தான் சகோதரர்களே லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். இவ்வளவு சிறப்பான மாதத்தால் நாம் அடைய வேண்டியது என்ன? அடைய வேண்டியது ஒன்றே ஒன்று சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய குர்ப். மனிதர்களை இன்று நாங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் எனக்கு 100 கூட்டாளி கனடாவில். என்ன கென்சி தெரியுமா? என்ன கென்சி யார்? என்ன கூட்டாளிமார் யார் தெரியுமா? பெருமைப்படுறோம். இவைகள் பெருமை அல்ல. ஒரு நாள் ஓடுவார்கள் எல்லோரும். ஒரு நாள் முழு கூட்டாளிமார்களும் எங்களை விட்டு விலகுவார்கள். சகோதரர்களே, இந்த ரமதான் மூலம் அல்லாஹ் நெருங்க சொன்ன விடயம் என்ன தெரியுமா? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நாலாவது விடயமா சொல்றான், நபியே உங்களிடத்தில் வந்து என்னுடைய அடியார்கள், நாம் எல்லாருமே அல்லாஹ்வுடைய இபாத், என்னுடைய அடியார்கள் உங்களிடம் வந்து என்னை பற்றி கேட்டார். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன தெரியுமா? فَإِنِّي قَرِيبٌ, நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லு. கரீப் சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருக்கிக் கொள்ளும். அல்லாஹ் நெருக்கமா தான் இருக்கிறார், நாங்க தான் தூரமாகிறோம். இது 1400 ஆண்டுகளாக இந்த ஆயத்து குர்ஆனுக்குள்ள இருக்குது. இந்த ஆயத்து எங்க இருக்குது? குர்ஆன்ல சூரா பக்ராவுல இருக்குது. அல்லாஹ் சொல்லுங்க, மூமின்களுக்கு சொல்லுங்க, நான் கரீபாக இருக்கிறேன். சகோதரர்களே, எவ்வளோ நெருக்கி நெருக்கி எடுக்க பார்க்கிறோம் அல்லாஹ் எங்களை. நோம்புடைய நோக்கம் அதுதான், அல்லாஹ்வை கிட்ட வாங்கும், அல்லாஹ் கிட்ட போகும். நோன்பு என்பது கஞ்சிக்கு பேர் அல்ல. நோன்பு என்பது சகோதரர்களே கூடி களைவதற்கு பேர் அல்ல. நோன்பு என்பது எங்களுடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை நெருங்கும். நெருங்க வேண்டிய காலத்துல நெருங்க இல்ல, நெருங்க முடியாத காலத்துல ஒரு நாளும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. நெருங்க வேண்டிய காலம் இன்ஷா அல்லாஹ் நாளையோ இன்றையோ தொடங்குது. நோம்பாளியாக இருப்பது, பசித்திருப்பது அல்லாஹ்வுக்கா, வேற யாருக்கும் தெரியாது. நான் பசியோடு இருப்பது
இல்ல நான் கனடால இருக்கிற நோம்பு எப்படி பிடிக்கிறது, என்ன சுத்தி முஸ்லீம்கள் இல்ல, நான் மொன்ட்ரியல் இருக்கிறேன், நான் வென்கூவர்ல இருக்கிறேன், நான் நியூ பிரன்ஸ்விக்ல இருக்கிறேன், நான் ஒரு குடும்பம் இல்ல, நான் ஸ்ரீலங்கால இருக்கிறேன், எனக்கு வயசாளி, எனக்கு நோம்பு பிடிக்கலும் சக்தி இருக்குது. ஒன்றே ஒண்ணு நினைங்க, அல்லாஹ்வை நெருங்கணும் என்றா நோம்பு பிடி. உங்களோட வாயுடைய வாடை இருக்குதே, லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். நோம்பாளியுடைய வாயின் வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட மணமானது. நெருங்கி விட்டான், நோம்பாளி நெருங்கிட்டான், அல்லாஹ் கிட்ட வாயிட்டான். அது சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம். நோம்பு பிடிப்பதே சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நெருக்கம். சாதாரணமாக நோம்பு நினைச்சிடாதீங்க. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது நசிய செய்யுங்க யா ரசூலல்லாஹ். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன நசியத், அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா இத்ல லா. அபு உமாமா, நோம்பு பிடிங்க அபு உமாமா, அதன் போல ஒன்றும் கிடையாது அபு உமாமா. சகோதரர்களே, பிரயோஜனமா படுத்திக் கொள்ளும், நண்பர்களுக்கு எத்தி வைக்கும். நோம்பு பிடிக்காத நண்பர்கள் இருப்பாங்க, நோம்பு பிடிக்கப்பா அல்லாஹ்வை நெருங்கலாம், அல்லாஹ்வை நெருங்கலாம். அல்லாஹ் சொல்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. என்னை அழைப்பவர்களுடைய அழைப்புக்கு நான் பதில் தாரேன். ஆகவே فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي. எனக்கு பதில் தாங்க, என்ன நம்புங்க, நீங்க நேர்வழி அடைவீங்க. அல்லாஹ் எங்களுக்கு கிட்ட இருக்கிறான் சகோதரர்களே. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. அல்லாஹ் சூரா காஃப்ல சொல்கிறார், மனிதரை நாங்கள் தான் படைத்தோம். எங்களை படைச்சது யாரு? அல்லாஹ். எங்களுடைய நஃப்ஸில ஊசலாட்டக்கூடிய விடயம் அல்லாஹ் அறிந்தவர் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றார், உங்களுடைய வரீது இருக்குது, பிடரி நரம்பு, இந்த நரம்பை விட உங்களுக்கு நாம் நெருக்கமாக இருக்கிறோம். பிடரி நரம்போடு நெருக்கமாக இருக்கிறோம். எங்களோட அல்லாஹ் இருக்கிறார். நாங்க நினைக்கலாம், என்னோட எங்கப்பா அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல, எங்களோட பார்த்துட்டு இருக்கிறார், என்னோட அல்லாஹ் இருக்கிறார், நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறார். அவ இன்னும் அல்லாஹ்வை நெருங்கலாம், அல்லாஹ்வோட பேசலாம், அல்லாஹ் கிட்ட அழலாம், அல்லாஹ்வோட பேசலாம். கபர்ல போய் அல்லாஹ்வை நெருங்கல, மஹ்ஷர்ல போய் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு டைம் வச்சு கொள்ளாதீங்க. மௌத்தானதுக்கு பிறகு அல்லாஹ்வை நெருங்கணுமா? யார் யாரெல்லாம் எங்களை விட்டு விரண்டோடுவார்களோ அவர்களை கிட்டவாக்கி கொண்டோம். யாரெல்லாம் எங்களை கண்டு ஓடிருக்கிறாங்களோ சகோதரர்களே, யாரெல்லாம் எங்களுடைய விரோதிகளோ எல்லாரையும் கிட்டவாக்கி கொண்டோம். ஆனா கிட்டவாக்க வேண்டிய அல்லாஹ்வை கிட்டவாக்கல. அல்லாஹ்வை கிட்டவாக்குறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறார்.